ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். பாட்டில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒரு 100 ரூபாய் தர மாட்டேன் நான் முதல்ல நீ. ஏய் நானடா ஏசி ரூம்லடா கடையை வச்சிருக்கிறது பிளாட்ஃபார்ம்ல. என்கிட்ட தைக்கிறவனா 700 800 கொடுத்தா தைக்கிறான். ஏன் வாங்க வேண்டியது தானே 700 800? அதுக்கு ஏசி ரூம்ல உள்ள கடைக்கே கொடுத்துருவோன்னு அவன் போயிடுவான். ஒரு கஸ்டமரும் இங்கே வர மாட்டான். புரிஞ்சுக்கடா. நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டான். சம்பளம் கம்மியாக தரேன்னு எங்கள் அப்பா வேலை விட்டு நின்றுதா சொல்கிறாரு. அப்புறம் நின்றுனா கோச்சிக்கூடாது. ஏய் அப்பா நீ திடீர்னு நின்றாதடா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. ஒரு சின்ன கடையை நான் வச்சிட்டேன்னா அப்புறம் சம்பளம் உனக்கு ஏற்றி தரேன்டா. இதே சொல்லுங்கிற சின்ன கடை வச்சிடறேன்னு சின்ன வீட்டா வச்சுன்னுக்குறா. டேய் அவ காதில் விழுந்துற போது கொண்டாட கம்முன்னுறா. பயம் மட்டுங்குது. ஆனால் நீ இன்னும் கொண்டால எனக்கு சம்பளம் தரலன்னா சொல்லிடுவேன். ஏற்றி தரேன். வேலையை கொஞ்சம் பாரு. என்னப்பா டைலரு சவுக்குமா? உங்களை மாதிரி கஸ்டமர் இருக்கிறதால என் சவுக்கத்துக்கு என்னன்னா குறை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சட்டை மாதிரி இந்த கோணியில் ஒரு சட்டை தை. கோணியில் சட்டை தைக்கணும்? நோ, இந்த கோணியில் எப்போ நான் சட்டை தைக்கிறது? அட என்னப்பா நீ இதே மாதிரி தைச்சினா குளிர்காலத்துக்கு போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். ஏய் என்னடா பேசுகிறாரு இவரு? அதை வாங்க நான் தைச்சு தரேன். ராஜா பையன் தைக்கிறான், நீ தைக்க மாட்டேன்ற. நோ இதெல்லாம் தைக்க முடியாதுண்ணா. மிஷின் என்னத்துக்கு ஆகுறது? நீ வேலைக்கு ஆக மாட்டே போகுது. வேற ஆளை மாற்றிட வேண்டியது தான். ஏன்னோ துணி எத்தனை வந்து நான் தைக்கிறேன். இதெல்லாம் எப்போ நான் தைக்கிறது? பழக்க தெரியாத ஆளாக்குற நீ 500 ரூபா ஒன்று சொல்லு. டேய் 500 கொடுத்தாலும் எப்படி தைக்க முடியும்? அதெல்லாம் நான் தைச்சு தரேன். 500 ரூபா ஒன்று சொல்லு. அண்ணா நீ கூட நான் தச்சு தரேன். 500 ஆகும். என்னப்பா அவ்வளோ சொல்கிற? கொஞ்சம் கம்மி பண்ண. என்னடா கம்மி பண்ண சொல்கிறாரு? 550 ரூபா கூட நான் போதான். இது கம்மியா? அங்கே பாரு முதல்ல என்கிட்ட பேசுகிறேன். என்னப்பா காசு? சரிண்ணா நீ போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாண்ணா. 10 நிமிஷம் தைச்சிடுவியா? ஃபாஸ்ட்டு பரமசிவன் எதுக்கு நான் எனக்கு பேர் வச்சுக்கிறாங்க, அதான் தைச்சிருவோம் போனேன். சரி இதோ வரேன். டேய் இப்போ வாங்கியாச்சு என்னடா பண்ணுறது? 2 கார்னர் கட் பண்ணு, கைத்தை கட் பண்ண முடிஞ்சு போச்சியா? பரவாயில்லையா? அடிதான் கட் பண்ணு. சூப்பராக ஆயிடுச்சுடா. வராம்பர் கோணி போய் வாயன் குத்து விட்ரு. என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சுண்ணா. நீ கை தூக்குண்ணா, நானே மாட்டி விட்றேன். இந்த கை தூக்குண்ணா. அடா 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 அடா. ஆஹா அடா அடா அடா. அப்படியே உனக்கே அளவெத்து தச்ச மாதிரி இருக்குதுண்ணா. அப்படியே சொல்கிற? குளிருக்கு அப்படியே கும்முன்னு இருக்குண்ணா. என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி தைக்க சொல்கிறேன். என்ன உங்கள் சேவை எங்களுக்கு தேவைண்ணா. ஆனால் உங்களுக்கு மட்டும்தானே அந்த ரேட்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வேறு ரேட்டு சொல்லி கூட்டுவா. சரிப்பா. அண்ணா சட்டைண்ணா அது வேணாப்பா, இதுவே போதும். இதெல்லாம் எந்த சேர்த்தின்னு தெரில. கால் தொடைக்கு யூஸ் ஆகும். இங்கே இருக்கட்டும். கத்திரிக்கோல் சும்மா 2 வெட்டி வெட்டினதுக்கு 550 ரூபா வந்துச்சு. இப்போ அது கொடுக்க மாட்டியா? ஏய் இதெல்லாம் குலுக்கல் முறையில் வரதுடா. ஸ்டாண்டர்டாக வந்துருச்சுன்னா உனக்கு கொடுத்துருவேன். எவ்வளோ வந்தாலும் வெடியாது பழுகுது உனக்கு. நான் தான் நீயும். சந்தோஷ் இவங்க எங்கள் சின்னம்மா. இவங்களுக்கு ஜாக்கெட் தைக்கணும். யோ உன் பேர் பரமசிவன். சந்தோஷ் இந்த மாற்றிட்டேன்டா. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர ஜெயராவி போல் ஏற்கார் இவர். கலா இன்னும் ஆளே பார்க்க முடியல. வர தம்பியா அப்புறம் கொஞ்சிங்க எனக்கு ஜாக்கெட் தச்சு கொடுப்பா. கை வச்சதா வைக்காதா? காலர் வைக்கணுமா வைக்கக்கூடாதா? என்னடி சட்டிக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறோன்றாங்க. சந்தோஷ் இவங்க என் சித்தி. சித்தி தான். நானா சீர்காழியில் இருக்கிற பைத்தியம் நான் சொன்னேன். ஏய் இவர் பேசுறதே சரியில்லைடியா. தச்சு தருவாரா தரமாட்டாரா? என்னம்மா நீ நான் தான் கத்தின்னு இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட பேசவே இல்லை. தெத்து பார்த்தாலுமே இதுங்க பாரு மூஞ்சிங்களா பாரு. இதுங்க நம்பி நான் வந்தேனே. சித்தி இவர் நல்லா தைப்பாரு. நான் கேட்டுக்கினேக்கிறேன் வாயை திறக்க மாட்டேன். தப்பாருன்ற. ஏய் கலா சித்தி ஓவரா பேசுறாங்க, சொல்லி வை. வெறும் குப்பையா இருக்குதே. யோ சாப்பிட வரலையா? இதோ வந்துட்டமா. நீ உள்ள போயிடு. கஸ்டமர் வந்துடுறாங்க, பேசிட்டு வந்துடுறேம்மா. கஸ்டமரா? ஆமா இவங்க என்ன அடிக்கடி இந்த பக்கம் வராங்க? அடிக்கடி நமக்கு நிறைய ஆர்டர் கொடுக்கறது இவங்க தான்மா. ஆஹா என்ன அவ்வளோ பணக்காரங்களா இவங்க தினம் ஜாக்கெட் வச்சு போடுறதுக்கு? அதெல்லாம் ஏமா நீ கேட்டுன்னு இருக்க? நமக்கு வருமானம் வருதா? எங்கே வருமானம் வருது? என்னத்தை கொடுக்குற? தினம் 200 300 அதான் கொடுக்குற.
ஏக்கா 100 ரூபாய் சம்பளம் ஏற்ற சொல்கிறேன், அதே கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கே வருமானம் வரல, உனக்கு என்னதுல கொடுக்க சொல்ற? இந்த நெக்கிலலாம் பேசாத, இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலைக்கு போக போகிறேன். ஏங்க இந்த பையன் பாருங்க ஓவரா பேசலாம், நம்மளை துரத்தி விட்டுருங்க. ஏய் இவனை தரத்தி விட்டா புது ஆளுக்கு நான் எங்க நீ போறது? சந்தோஷ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், நான் வேணா கூட்டிட்டு வரட்டுமா? சந்தோஷா? யோ அது என்ன சொல்லுது உன்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, சந்தோஷ். இல்லைங்க, சந்தோஷ் சுப்பிரமணியம் வர படத்துல ஜெயம் ரவி போலியே இருக்காரா, அதனால தான் நான் சந்தோஷ் கூப்பிடுறேன் அவரை. அதை ஏன் நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? அவர் ஏன் வீட்டுக்காரனாச்சா? உங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த அம்மாக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஐயா இல்லை இல்லைம்மா, இவனை வேலை விட்டு தூக்கிடுன்னு சொன்னல, அதனால ஏதோ புழி விடுக்குது. டேய் முண்டை கலப்பா, உனக்கு வேலை இல்லை போடா. அட பாவி, அட்டன் செகண்ட் அப்படியே பேச்ச மாத்திராடா துரோகி. நான் துரோகியா நீ துரோகியாடா? பாவம், அந்த சிஸ்டரையும் என்னைய வச்சு தப்பா பேசுற நீ. டே வேணா பிடிச்சோனே, என் வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை முட்டி விடலான்னு பாக்குறியா? கிளம்புடா. உங்கள் வீட்டுக்காரனும் ஓட்டுருவான், அதுவும் ஓட்டுருவான். இப்போ தான் நடக்க போகுது, நானும் போகிறேன். போடா போடா. கொஞ்ச நேரத்தில் எப்படி பேசிச்சு பாரு இது. ஏய் அப்படியே ஓடிடு, திரும்ப இந்த பக்கம் வேலைகளை கேட்டு வர வச்சுக்காத. என்னப்பா என்ன ஆச்சு? நான் அக்காவை திட்டுறா? உங்கள் அக்காவை திட்டணும்னு கோவம் வந்துச்சா? உங்கள் மாமங்கிறானே அந்த பொம்பளை வச்சுங்கிறான், அது சொன்ன உடனே வேலையை விட்டு தூக்கிட்டான். அடிடா என் மாமாவை பத்தி தப்பா பேசுறா? உங்கள் மாமா நல்லவன் உத்துவன், எந்த தப்பும் செய்யாதவன். போதுமா? போடா, அது எனக்கு தெரியும். தம்பி மாமா மேல என்ன பழி சொல்றான் தம்பி அவன்? என் மச்சான் என்னை பற்றி புரிஞ்சிக்கினால அது போதும். நீ போ மச்சான் உள்ள. மாமா அந்த அக்கா யாரு மாமா? அவங்க துணி தைக்க வரவங்க, கலா. அதுனா மாமா கல்யாணம் போது மூஞ்சி சிரிக்குது. அவர் எப்பவுமே என்கிட்ட சிரிச்சு தான் பேசுவாரு. சிரிச்சு பேசுவாரா? நீயா இப்போ சிரிக்கிற? அட என்னப்பா நீ, இவா உனக்கு இன்னொரு அக்கா மாதிரி, புரியுதா? புரியுதாவா? மாமா நான் இது அது ஒன்றும் இல்லை மச்சான், அவங்க சும்மா சொல்கிறாங்க. கலா நீ போயிட்டு அப்புறம் வா. சரி சந்தோஷ், கண்ணத்துல ஏதோ குறுக்கு மாதிரி இருக்கு, அதை போய் பாரு சந்தோஷ். டேய் தம்பி தொட்டு பேசுறாடா. அக்கா பேசாம மாமாக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னக்கா? என்னடா சொல்ற? இல்லக்கா பார்க்கறதுக்கு அந்த அக்காவும் நல்லா தான் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே. மச்சான் உண்மையாக சொல்றியா மச்சான்? ஆமாம் மாமா, இந்த அக்காவே கல்யாணம் பண்ணிக்க மாமா நீ. டே மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா. கலா இனிமே நம்மளுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. அக்கா அவ சொல்லிட்டு போனதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைக்கா. ஆமாம் மச்சான், இந்த விஷயத்தை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது தயக்கமாக இருந்துச்சா? தயக்க மாமா இருந்துச்சு மாமா. அக்கா வா.